வெற்றியாளர்கள் யாருமே ஒருபோதும் எதையுமே இழக்கிறதில்ல. ஒன்று வெற்றி பெறுவாங்க, இல்லைன்னா கற்றுக்குவாங்க. அதே மாதிரி பணம் இல்லாதவங்க ஏழை இல்லை. யாருக்கிட்ட எதிர்காலத்தை பற்றின கனவும் குறிக்கோளும் இல்லையோ அவன்தான் பரம ஏழை. தோல்வி அப்படின்ற படிக்கட்டுகள் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக வெற்றி அப்படின்ற அடுக்குமாடியும் இருக்கும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது. அது நின்னாலும் ஓடினாலும் பயனற்றது தான். வெற்றி கதையை ஒரு நாளும் படிக்காதீங்க. அதிலிருந்து உங்களுக்கு தகவல் மட்டும்தான் கிடைக்கும். தோல்வி கதையை எப்போதுமே படிங்க. அது நீங்கள் வெற்றி பெறதுக்கான புதிய எண்ணத்தை கொடுக்கும். பணிந்தவங்களும் எதுக்கும் துணிஞ்சவங்களும் வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரமே இல்லை. வாழ்க்கையில் வேகமாக முன்னேறலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. பின்வாங்காமல் செல்றீங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. பாதையை தேடுறவன் சாதாரண மனிதன். தனக்கான பாதையை தானே உருவாக்குறவன் தான் சாதனை மனிதன். வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்றத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உங்களோட தகுதியை தீர்மானிக்கிறது ஆண்டவனோ அடுத்தவனோ இல்லை, உங்களோட உழைப்பும் நேரமும் தான். உங்களோட உலகம் தலைகீழாக மாறினா கூட கவலைப்படாதீங்க. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உங்களுக்காக கூட காத்திருக்கலாம். நம்பிக்கையை இழந்துடாதீங்க. ஒரு பறவைக்கு உணவில்லை அப்படின்னு அது என்றைக்குமே வருத்தப்படுறது கிடையாது. ஏன்னா இந்த உலகமே அதுக்காக பறந்து திரிந்து தான் இருக்குது. அதோட உழைப்பை வச்சு தேட முடிஞ்ச வரைக்கும் அதோட இரையை அது தேடிக்கொள்ளுது. அதே மாதிரி தான் உங்களுக்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க கொட்டி தான் கிடக்குது. உழைக்காம வாழ்கிறவங்கள விட தன்னோட இலக்கை அடையிறதுக்காக வாழாமல் உழைக்கிறவங்க தான் இங்கே அதிகம். எடுத்து வைக்கிறது சிறிய அடியாக இருந்தால் கூட நீங்கள் எட்டுறது சிகரமாக இருக்கட்டும். ஒரு